என்னுடைய வணக்கம். அந்த குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருந்த வீடியோவினுடைய அடுத்த பகுதி என்னென்னா, அப்போது ரெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்போ எல்லா இடங்கள்லையும் அதுதான். ஏன்னா நீங்கள் ஒரு கூரை வீடோ அல்லது ஒரு ஓட்டு வீடோ இல்லை சாதாரணமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடுகளை நோக்கி நீங்கள் இனி போக முடியாது. ஏன்னா எல்லா வீடுகளுக்குமே இன்றைக்கெல்லாம் லோன் ப்ரொடக்ட் பண்ணுறோன்னு சொல்லி நிறைய கொடுத்து எல்லா வீடுகளுமே இன்றைக்கி ஆர்சி வீடு தான். சரிங்களா? ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஓட்டு வீடு கொஞ்சம் பார்த்தோம்னா ஒரு 5000-6000 கிடைக்கும் அப்படிங்கிற காலமெல்லாம் இன்றைக்கி கிடையாது. சாதாரணமாக நீங்கள் உள்ளே போனாலே பெட்டி பெட்டியாக இருக்கிற ரூமுகளோடு இருக்கக்கூடிய வீடுகளே பார்த்தீங்கன்னா 10,000க்கும் 11,000க்கும் அதிகபட்சமாக தான் சொல்கிறாங்களே தவிர, அப்போ நம்ம குடும்ப சூழல் கொஞ்சம் பெருகும்போது இன்னும் கொஞ்சம் சரி தனித்தனியாக வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை விட இன்னும் ரெட்டிப்பு மடங்கு பழு அதிகமாகும். சரி, அதை பற்றி ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இப்போ உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான சொல்கிறேன். அப்போ உங்களுடைய தேவைகள், வாழ்வாதார தேவைகள் வேலையிலும் வருமானத்துலையும் இருக்கும்போது நீங்கள் இங்கே ரொம்ப விளையாட்டுத்தனமாகவோ அதிகப்படியாக மொபைல் உபயோகப்படுத்தவோ இல்லைன்னா யாருடைய பேச்சும் கேட்கக்கூடாது, நம்மளுக்கு தெரியாததா, உங்களுக்கு அறிவு இருக்குது, உங்களுக்கான தேவைகள் இருக்குது, உங்களுக்கு நல்ல பணிவு இருக்குது, அதெல்லாம் வாழ்க்கை நடைமுறையில் இருந்தாலும் சில அனுபவம் சார்ந்தவங்க சொல்லும்போது அதில் ஒரு சில நுட்பங்கள் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அதை காதில் வாங்கி வச்சுக்கோங்க. யாருமே வந்து கேட்டுட்டு அதை தூக்கிட்டே நடக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் அதை நீங்கள் மனசில் வாங்கி வைக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு அன்டிஸ்டர்பன்ஸான ஒரு ஃபேமிலிலேயோ அல்லது பழக்க வழக்கங்கள் மத்தியிலையோ ஒரு தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய இது வந்து காலேஜுன்னு வெளியில் நீங்கள் வரும்போதே உங்களுக்கு ஜாதி அந்தஸ்து அது இதுன்னு பல போட்டிகள் மத்தியில் உங்களை ரொம்ப வேதனைக்குள்ளாக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு நம்மளுக்கு கல்வி தேவை, கல்வி சார்ந்த பகுத்தறிவு தேவை. சில பேர்த்தினுடைய அட்வைஸ் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் அது ஏதோ ஒரு சேமிப்பு பெட்டகம் மாதிரி நம்மளுக்குள்ளே வாங்கி வச்சுக்கணும். சில விளிம்புகளில் நம்ம போய் நிற்கும் போது அதில் ஆதாரமாக இருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ இந்த பண தேவையை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்ட்டு சொன்னேன், உங்களுடைய துணிமணியினுடைய விலைகள்லாம் சொன்னேன் இல்லையா? இப்போ தோராயமாக அதை நான் பிரித்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவுன்னு ஒரு 20,000 ஆகும். ஏன்னா 2 பேருமே இருக்கும் பட்சத்துக்கு 2 பேர்த்துக்குமே சில தேவைகள் பூர்த்தி பண்ணும்போது, அப்போது அவங்கள பராமரிக்கிறதுக்குன்னு யாரோ ஒருத்தர் ஒரு வேலை நிமித்தமாக வச்சாலும் சரி, நீங்களே சில வேலையில் கட் பண்ணிவிட்டு அவங்கள கவனித்தாலும் சரி, இருந்தாலும் உங்களுடைய கையிலப்பிலிருந்து ஒரு வருமான தேவையை ஒரு கணக்கு சொல்ல பாருன்னா 20,000க்கு மேலே தேவைப்படும். அது இன்னும் வசதியான வீடாக இருந்தால் இன்னும் நிறைய ரிஸ்க் இருக்குது. அப்போது அடுத்த சூழல் பார்த்திங்களா, உங்கள் மனைவி மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும். பொதுவாக மனைவி நல்லா வைக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அவங்கள சந்தோஷமாக வைக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்வாதார தேவை 20 ரூபா இல்லாமல் 20,000 இல்லாமல் ஒரு செலவு பார்க்க முடியாது. இப்படி 20 தான் நீங்கள் போட முடியும். அன்னைக்கு மாதிரி 10 ரூபா போடுறோம் 15,000 சொல்கிறோங்கிறதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கே எட்டாது. ஏன்னா இங்கேருந்து ஒரு பர்ச்சேஸிங் நீங்கள் போனீங்கனால ஒரு ட்ரெஸ் எடுத்து உங்களுக்கும் எடுத்து உங்கள் ஒய்ஃபுக்கு எடுத்துகிட்டு வரும்போது 5,000 காலி ஆயிடும். அப்போ 20,000ங்கிறது வந்து உங்கள் வாழ்வாதாரத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். அப்போ 2 கணக்கு போட்டால் 5 பிரிவு. ஏன்னா உங்களுடைய மருத்துவ செலவுக்கு நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணவோ சேர்த்தவோ ஏதாவது செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை பண்ணும்போது குறைந்தபட்சம் 50,000க்கு மேலே 1 ரூபா வரைக்குமே உங்களுடைய வருமான தேவைகளை உயர்ந்துக்கிட்டே வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அல்லது உங்களுக்கு ஒரு கையகல இடமாவது நீங்கள் வாங்க முடியும். சரியா? இப்போ இது சொல்லும் போதும் கேட்கும்போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம். நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய அஸ்திவாரம் படிப்பு சார்ந்த பகுத்தறிவை வளர்த்துக்குங்க. படிப்பு மட்டும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. படிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு வர முடியாது. நீங்கள் அதனுடைய அனுபவ பாடங்களையும் கொஞ்சம் படிக்கணும். அதே மாதிரி தினமும் நீங்களுடைய புத்தகம் வாசிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். அது சமயம் என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஆற்றலை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். சரிங்களா? அதே மாதிரி கேள்வி, ஒரு விஷயத்தை பார்க்குறத விட கேட்டு புரிஞ்சுக்கிறதோட லெவல் வந்து இன்னும் உங்களுடைய அறிவுத்திறனை மென்மேலும் அதிகப்படுத்தும். சரி, எல்லாருமே இப்படியே படிச்சிருவோமா, எல்லாருமே இவ்வளோ பெரிய வருமானத்தில் வந்துருவோமான்னா அன்னைக்கு இந்த வாழ்வாதாரம் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் மாறி இருக்கலாம். சரிங்களா?
இதில் நீங்கள் மெயினாக காப்பாற்ற வேண்டிய சில விஷயங்கள் இயற்கை சார்ந்த மரம் செடி கொடி இதுக்கு மேலே எல்லாம் கொஞ்சம் நேசிப்பையும் வச்சுக்குங்க. இந்த வாழ்வாதாரத்தை பற்றி சொல்லும்போது நான் அதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போது நீங்கள் படித்தா ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு இப்போ எல்லா தேவைக்கும் வருமானம் எனக்கு வரும்போது நான் எதையுமே இழக்க மாட்டேன். என்னுடைய சந்தோஷங்களை ஒருபோதும் நான் இழக்க மாட்டேன். தாராளமாக நான் ஒரு ஃப்ரீடமாக ஒரு சுற்றுலாத்தலம் போயிட்டு வருவேன், அல்லது என் குடும்பத்தோட அந்த சில நாட்களை வந்து ஒரு 2 நாள் நான் லீவ் போட்டோ, அல்லது இந்த டேவிலேருந்து இந்த டே வரைக்கும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக குழந்தைகளுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் தாராளமாக அந்த ஒரு விஷயங்களை வந்து சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு அற்புதமான லைஃப் நம்ம கையில் வந்து உருவாக்கக்கூடிய தன்மையை நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது அதை மெல்லமாக உருவாக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன வரத்தான் செய்யும். ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பகுத்தறிவு வளரும்போது அந்த சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஒரு மதுபானம் பழகிறதுனாலையோ, இப்போ கஞ்சா அது இதுன்னெல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இதை வாயில் போட்டு பாடுற உனக்கு தைரியம் வரும்? கண்டிப்பாக வராது. மனநோய் வரும், நரம்பியல் தளர்ச்சி வரும், வலிப்பு வரும், அப்புறம் நீங்கள் சொல்ல முடியாத கெட்ட வியாதிகள் வரும். இன்னைக்கு ஒன்றுமே செய்யாமல் நல்லா இருக்கிறவங்களுக்கே வியாதிகள் பரவும் போது நீங்கள் அதை அத்தனையும் பழகும்போது கல்லீரல் பாதிக்கும், குடல் புற்றுநோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு நோய்வாய்ப்பட்டோ மனநோய்ப்பட்டோ அல்லது ஒரு தவறான செய்கையில் போய் இருந்து அப்படி ஒரு உங்களுக்கு அபத்தமான அசிங்கமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இங்கிருந்தே ஒரு சில பசங்க அவங்க சூழலில் கெட்ட பழக்கங்கள்லாம் பழகிட்டு உங்களையும் அதுக்குள்ளே இழுத்துருவாங்க. ஏன்னா வேணும்னே டாமினேட் பண்ணுவாங்க. டே நீ எல்லாம் இதை தொட மாட்டடா, நீ எல்லாம் இதை பண்ண மாட்டடா, அப்படின்னா நீ இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், எங்கே நீ இது பண்ணியிருக்கியா சொல்லு அப்படின்னு பிள்ளைகளோ பசங்களோ ஒருத்தரை உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறதுக்காக எவ்வளவு மனவழி தரக்கூடிய விஷயங்கள் பேச முடியுமோ அவ்வளோ பேசுவாங்க. எவ்வளோ டாமினேட் பண்ணி பேச முடியுமோ அவ்வளோ விஷயங்களை பேசுவாங்க. உங்களுடைய மன உறுதி உங்களை சுற்றி இருக்கிறவர்களை மிகப்பெரிய ஆட்களாகவும் மாற்றும், உங்களையும் அதைவிட தலைமை கொண்டவனாகவும் மாற்றும். அப்படிங்கிறது அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அதே தான். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், இந்த ஃப்ரெண்டை பற்றி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், அந்த ஃப்ரெண்டை பற்றி இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன்னு சொல்லி மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து காலங்கள் வளரும்போது அது எப்படிப்பட்ட நட்பு உறவுகளை வேறு மாதிரி கொண்டு வரும்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு பல விதங்களில் தொந்தரவுகள் வரக்கூடும். சரியா? அதே சமயம் நீங்கள் வந்து பிக்சர் ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த என்ன சொல்ல ஆடை இல்லாத வீடியோக்கள் பார்க்குறது, அல்லது செக்ஸ் வீடியோக்கள் மாதிரி அதான் அறகுறையாக வரக்கூடிய வீடியோக்கள் பார்க்குறது. ஏன் இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, இதுவும் இப்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோக்களை எக்காரணத்தை கொண்டு பார்க்காதீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு வரக்கூடிய லவ், அந்த மனசுக்குள்ளே இருந்து அந்த ஒரு அவங்கள பார்த்தோன்னே வர எக்ஸைட்மெண்ட்டு ஒரு ஃபோன் பார்க்குறதால வராது. அதே சமயம் நீங்கள் உணர்வுபூர்வமாக அம்மாக்கோ அப்பாக்கோ ஒரு பாசத்தை வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கியோ அல்லது அவங்க அருகில் இருந்து அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அது மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அன்பை வெளிப்படுத்தும் போது, அதே மாதிரி பெண்களுக்கும் கணவனையும் சார்ந்து தான் சொல்கிறேன், வெளிப்படுத்தும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கம் வந்து ஒரு வீடியோலையோ அல்லது ஒரு இதுலேயோ பார்த்தா சிரிக்கணும். அந்த 2 செகண்ட் சிரிப்போமா, அந்த வீடியோ அதோடு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைக்குள்ளே நடக்கிறது நான் பிரிஞ்சுட்டேன் நீ பிரிஞ்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஊண்டு அழுகிறது தான் போடுறாங்க. அப்போ அதனால லைஃப்பில் என்ன ஆகும்னா, குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பந்தத்தில் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. நல்லா படிங்க, நல்ல அறிவு சேர்த்திங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதே சமயம் நல்ல என்ன சொல்கிறது உயர்ந்த பதவிகள் எல்லாம் சிறப்பாக வகிக்கலாம், சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், விவசாயத்தில் பெரிய அளவில் வரலாம். நம்ம நாடு முன்னேற்றத்துக்கான சிறு புள்ளிகள் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர நிச்சயமாக இந்த ஒரு வளர்ச்சி வந்து என்ன சொல்கிறது ஜெனரேஷனே வேறு லெவலில் மாற்றி கொண்டு போகும். சரிங்களா? அப்போது இந்த தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களோட குணாதிசயங்களை நீங்கள் சேர்ந்துக்கிட்டு தப்பாக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது உங்களை பாதிக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காதலி வருவா,
பெண்ணாக இருந்தால் காதலன் வருவான், அல்லது நல்ல மனைவி நல்ல கணவன் வருவாங்க. அதே சமயம் நீங்கள் அந்தரங்கமாக பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி வீடியோக்கள் அந்த மாதிரி வீடியோக்கள், நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த சந்தோஷங்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியவோ வெளிப்பாடுகளோ கொடுத்துறாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை அழிச்சுக்கிட்டே வரும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, ஒரு வியப்பாக ஒரு விஷயத்தை பார்க்குறோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மெல்ல மெல்லமாக கரைச்சி இதுதானே அப்படிங்கிற மாதிரி உங்களை கொண்டு வந்துடும். ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டு இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில வீடியோக்களை பார்க்காதீங்க, ஆடியோக்களை கேட்டுட்டு அப்படியே நீங்கள் நகர்ந்துக்குங்க. உங்கள் மனைவி வரும்போது உங்களுக்கான ஆடல் கூடல் பாடல், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தால் இப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள உங்களுக்கு பரஸ்பரமான ஒரு அன்புகள்லாம் ஏற்படும் போது நீங்கள் பார்க்காத அசிங்கத்தை விட நீங்கள் அற்புதமாக பார்க்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஒன்று மிகப்பெரிய அளவில் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் வராங்களா, அவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்பா அம்மானா இப்படி தான் இருக்கணுமா, இவ்வளோ ஒத்துமையாக இருக்கணுமா, என்ன நியாயம் நடந்தாலும் சண்டை சச்சரவு வந்தாலும் மறுபடியும் அன்பாய்க்கணுமா, மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பிணைப்பு வந்து இறுக்கத்தின் பேரில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தொலைக்கிறதெல்லாம் என்னென்னா எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம், சர்ப்ரைஸு, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறதெல்லாம் சர்ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அது உருவாக்கிட்டு கூட மறுபடியும் உங்களுக்கு போடலாம். சரியா, ஒரு விஷயத்த மெனக்கெட்டு ஒருத்தவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டாங்கிறதுக்காக அது நம்ம வாழ்வாதாரம் ஆயிராது. இயற்கையிலேயே நம்மளுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ரசிப்பு தன்மை கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறது, இந்த பறந்து விரிஞ்சு இந்த உலகத்தில் நம்ம அளவுலேருந்து இது பெருசு தான். சரியா, என்ன சொல்கிறது, கோள்கள்லேருந்து நம்மளது சின்னதாக இருந்தாலும் நம்ம அளவில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் கொஞ்சம் பெருசு தான், கடல் மட்டங்கள் வரைக்கும் பெருசு தான், நம்மை சுற்றி நீர் இருந்தாலும் நிலப்பரப்பை தாண்டி. சரியா, அப்போது அந்த உலகளாவிய ஒரு விஷயத்தில் நீங்கள் கம்பளத்துகள் மேலே நடக்கிறத விட்டுட்டு தகுதி இல்லாத நண்பர்களோட சேர்ந்தோ தகுதி இல்லாத பழக்க வழக்கங்களோட இருக்கிறவங்கள சேர்ந்தோ நீங்கள் ஒருபோதும் பயணிக்காதீங்க. ரெண்டாவது, உங்கள் அம்மா அப்பாவினுடைய வளர்ச்சி எண்ணங்களையும் உடைச்சி அல்லது உங்களுடைய வளர்ச்சி எண்ணங்களுக்குள்ள நடுவில் பயங்களை ஏற்படுத்தி நிறைய பேர் தடை பண்ணுறவங்க வருவாங்க. இந்த வீடியோக்களை பார்த்துட்டு அந்த மாதிரி பர்சனை தனிப்பட்ட முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லா வீடியோலையுமே நான் ஏன் ஏதாவது ஒரு சித்திரங்களையோ எதையாவது போட முடியலன்னு கேட்டிங்கன்னா கேள்வி ஞானம் தான் முக்கியம். இது அத்தனையும் நீங்கள் கேட்டுட்டு நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கு வருவீங்கிற நம்பிக்கைக்கு பெரியவங்களும் இதை கேட்டுட்டு இருப்பீங்க. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்குள்ளேயும் ஒரு குழந்தை புத்திகள்லாம் இருக்கும், அதுலேருந்து ஒரு மாற்றத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். இன்னும் என்கிட்ட இருக்கிற சில குழந்தை புத்தியிலேயே மாற்றிக்கணும் சில, ஏன்னா நான் ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடிய ஆள் தான், ரொம்ப பேசிடுவேன். அதே சமயம் கோபம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் இது, ஆனால் கோபம் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் வெளியில் வர என்னை அறியாமையே அந்த கெட்ட வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி என் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசாதம்மா, இது பண்ணாதம்மா, அது பண்ணாதம்மான்னு என்னை வந்து சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறது நல்ல விஷயம் போது சில நேரம் நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இன்னும் சில வார்த்தைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் எனக்குள்ளேயே நான் ஒரு மாற்றத்தை பார்ப்பேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இன்னும் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்து இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களையெல்லாம் பெரிய துவமாக பார்க்குறேன். இது வரைக்கும் இருந்த அரசியல் சார்ந்தவங்களே எப்படி இருந்தாங்க என்னங்கிறது தெரியாது. ஆனால் உங்களை மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஜெனரேஷன் எல்லாம் வரும்போது ஊனமுற்றோர்கள்லேருந்து மேற்படி படிக்கணும்னு ஆசைப்படுற மக்கள் வரைக்கும் எம்பிபிஎஸ் எல்லாம் தொடவே முடியாதுங்கிற மாதிரியெல்லாம் நிறைய க்ரியேட் பண்ணி எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த விஷயங்களெல்லாம் உடச்சி மக்களுக்கு தேவையான படிப்புகள், அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தொழிலே எடுத்தாலும் அதில் பிரம்மாண்டமாக எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியர் குழுமங்கள், பெரிய பெரிய பதவி வைக்கக்கூடிய எனது அன்பான குழந்தைகள். ஏன்னா ஆசிரியரை முன்வைக்கிறோம்னு சொன்னோன்னா ஒரு குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு ஆசிரியனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா அதை விட வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அன்னைக்கு அடித்து எங்களை வந்து செதுக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு அடிக்காமல் நீங்கள் செதறிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு நல்ல விஷயங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இதுலேயே ஏதாவது ஒன்று பிரேக் ஆகி ஏதாவது வார்த்தைகளை முழுசாக பேச முடியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி டீட்டெயில் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.